அந்த ஊர்ல இருக்கிற கடைசி வீட்டுல தான் மீனாவும் அவங்க பையன் குமாரும் வாழ்ந்து வராங்க. குமார் சின்ன வயசா இருக்கும் போதே அவங்க அப்பா இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு. ஒரு நாள் ராத்திரி சரியா 12 மணி இருக்கும். மீனாவும் அவங்க பையனும் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது மேல இருந்து காலடி சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. மீனா மெதுவா கண் திறந்து பார்த்தாங்க. அவங்களோட ஹார்ட் ரொம்பவே துடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அவங்க வீட்டுக்கு மேல மாடி எதுவுமே கிடையாது. ஏன்னா அது ஒரு கூரை வீடு. ஆனா அந்த சத்தம் மட்டும் நிக்கவே இல்லை. அவங்க பையன் குமாரும் எழுந்து அம்மா கிட்ட மெதுவா கேக்குறான், அம்மா மேல யாரும் நடக்கிற மாதிரி இருக்குன்னு. மீனா பயத்தை மறைக்க முயற்சி பண்ணி லைட் ஆன் பண்ணாங்க. அந்த சத்தம் உடனே நின்னு போச்சு. வீடு முழுக்க அமைதியா இருந்துச்சு. சில வினாடிகள் கழிச்சு அவங்க போன் ரிங் ஆகுது. அதுல அன்னோன் நம்பர்னு வருது. கைகள் நடுங்கிக்கிட்டே அவங்க கால் அட்டென்ட் பண்றாங்க. அந்த போன்ல இருந்து ஒரு மெல்லிய குரல் கேக்குது. லைட்டை ஏன் ஆன் பண்ண, நான் ஆல்மோஸ்ட் உள்ள வந்துட்டேன் அப்படின்னு. அந்த நேரத்துல மேல யாரோ பெரிய சத்தத்துல குதிச்ச மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. திரும்பவும் யாரும் நடந்து வர மாதிரி இருக்கு. இதை பார்த்து அம்மாவும் பையனும் ரொம்பவே பயந்து உறைஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சுங்கன்னா பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா நம்ம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் வீடியோக்கள் பார்க்கணும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.